ஹாய் மக்களே, சலங்கியூலி சீரியல் ஆகஸ்ட் 1 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. பூரி ட்ரெஸ் மாத்திட்டு வந்ததும் தாரா துருவுக்கு வீடியோ கால் பண்ணி பூரியை காட்டுறா. பூரியை பார்த்த துரு, வாவ் பூரி, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க, உனக்கு செம்மையா செட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி புகழறான். அதை கேட்டு பூரி ரொம்பவே வெக்கப்பட்டுட்டு சந்தோஷப்படுறா. அப்புறம் துரு கேக்குறான் தாரா கிட்ட, சரி கஹனுக்கு ட்ரெஸ் கொடுத்தியா அப்படின்னு கேட்கும் போது, இதோ போட்டுட்டு வந்துட்டார என்ன அப்படின்னு சொல்லி கஹனை வீடியோ கால்ல தாரா காமிக்கிறா. துரு சொல்றா கஹன்கிட்ட, உங்களுக்கு இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்குன்னு சொல்றான். கஹனும் தேங்க்ஸ் சொல்றான். தாராவும் கஹனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்புறம் துரு போனை வச்சதும் பூரி கேக்குறா தாரா கிட்ட, எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தியே, எங்க அம்மாவுக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையான்னு கேக்குறா. அப்போ ஷோபா கீழே விழுந்து கிடந்த சாரதா சேலை பாக்ஸ பூரி எடுக்கிறா. ஓ, எங்க அம்மாவுக்கு சேலை எடுத்துட்டு வந்திருக்கியான்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணி பாக்குறா. அதுக்குள்ள வெள்ளைப்படம் இருக்கிறத பார்த்து பூரி செம ஷாக் ஆகுறா. என்ன தரா இது, எங்க அம்மாவுக்கு போய் வெள்ளைப்படம் வாங்கிட்டு வந்திருக்கன்னு அதிர்ச்சியா கேக்குறா. அதை பார்த்த கஹனுக்கு கோவம் தலைக்கேறுது. சொல்லு தாரா, என் அம்மாவுக்கு எதுக்கு வெள்ளைப்படம் எடுத்துட்டு வந்த, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு கத்திக்கிட்டே தாராவோட கணத்துல பலார்னு ஓங்கி அரையிறான். சாரதா பதறி போய் அழுவுறாங்க. கஹன் தாராவை திரும்ப அடிக்க கைய ஓங்குறான். ஏன் கஹன் என்ன அடிக்கிறீங்க, நான் சொல்றத முதல்ல கேளுங்கன்னு தாராக்கு சொல்றா. தாரா உடனே கதைய மாத்தி, நான் ஏன் அத்தைக்கு வெள்ளைப்படவை எடுக்க போறேன், அத்தை தான் என்ன வெள்ளைப்படவை எடுத்துட்டு வர சொன்னாங்கன்னு பொய் சொல்றா. அதை கேட்கவும் கஹனும் பூரியும் செம அதிர்ச்சியாகி சாரதாவை பாக்குறாங்க. கஹன் சொல்றான், நீ பொய் சொல்றன்னு திட்டுறான். தாரா சொல்றா நைசா, நான் பொய் சொல்லல, வேணும்னா உங்க அம்மா கிட்டயே கேட்டு பாருங்க அப்படின்னு சாரதா மேல பழிய தூக்கி போடுறா. கஹன் அவங்க அம்மாட்ட கேக்குறான், தாரா சொன்னதை வச்சு சொல்லுமா, நீயா தாரா கிட்ட வெள்ளைப்படவை எடுத்துட்டு வர சொன்ன, என்னால இதை நம்பவே முடியல, நீயே சொல்லுமான்னு கேக்குறான். அப்பா செத்துட்டாருன்னு நம்ம நினைச்சாலும் நீ ஏன் பொட்டு வளையல எல்லாம் கழட்டணும், அவர் நமக்கு வேணான்னு நம்ம நினைச்சாச்சு, நீ எப்பவுமே தீர்க்க சுமங்கலியா சந்தோஷமா வாழணுமா, நான் உன்னை அப்படிதான் பார்க்க ஆசைப்படுறேன், ஏமா இப்படி பண்ணன்னு கஹன் கேக்குறான். சாரதா பதறி போய் அமைதியா அழும்போது தாரா நைசா சாரதா பக்கத்துல வந்து, சொல்லுங்க அத்தை, நீங்க ஆமான்னு சொல்லலைன்னா என்கிட்ட இருக்கிற உங்க வீடியோவை எல்லார்கிட்டையும் காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி பிளாக்மெயில் பண்றா. ஒரு பக்கம் கஹன் சொல்லுமான்னு கேட்க, இன்னொரு பக்கம் தாரா பிளாக்மெயில் பண்ண சாரதா எதுவுமே பேச முடியாம அமைதியா அழுகுறாங்க. அவங்க அமைதியா இருக்கிறத பார்த்து கஹன் அவங்க கண்ணீரை தொடச்சி கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்றான். பூரியும் வந்து கட்டி பிடிச்சுக்கிறா. இதை பார்த்து தாரா மனசுக்குள்ள, இவங்களை பிரிக்கலான்னு பார்த்தா இன்னும் அதிகமா ஒண்ணு கூடிட்டாங்களே, அடுத்த தடவை உங்க முகத்துல கஹன் முழிக்காத மாதிரி ஒரு பெரிய பிளான் போடுறேன்னு கடுப்பாகி நினைச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கா தாரா. இன்னொரு பக்கம் நட்சத்திரம் அபூர்வா கையில இருக்கிற காயத்தை பஞ்சு வச்சு தொடச்சி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கா. மம்மி, இந்த பூமி உன்னை பிடிச்சு அமுக்கி இவ்வளவு ரத்தத்தை வீணாக்கிட்டா பாத்தியா அப்படின்னு புலம்பி எமோஷனா பேசுறா நட்சத்திரா. அப்போ அங்க வர மீரா, ஐயோ அண்ணி, உங்க கையில இருந்து இவ்வளவு ரத்தம் போயிடுச்சா. ஆனா நட்சத்திரா பஞ்சுல தொடச்சி ரத்தத்தை கண்டபடி கண்ட இடத்துல போடுறா. ஆனா பூமி அவ கையில இருந்த ரத்தத்தை பஞ்சுல தொடச்சி பத்திரமா ஒரு பாக்கெட்ல போட்டு எடுத்துட்டு போறா அப்படின்னு மீரா அபூர்வா கிட்ட சொல்லவும் அபூர்வாக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்னது, பூமி என் ரசத்தை கொண்டு போயிட்டாளா அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குறா. மீராவை அங்க இருந்து போ சொல்லிட்டு, நாம எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சு, இத்தனை நாளா நான் கஷ்டப்பட்டு மறைச்ச உண்மை பொய்யாக தான் போகுது, பூமி என் பிளட் சாம்பிளை எடுத்துட்டு போயிருக்கான்னு புலம்புறா. அப்போ அந்த பிளட் சாம்பிள் இன்ஸ்பெக்டர் கைக்கு கிடைச்சா அவ்வளவுதான், உடனே ஏதாச்சும் பண்ணு மம்மின்னு நட்சத்திரா பயந்து போய் சொல்றா. இன்னொரு பக்கம் பூமி கார்ல போயிட்டு சிஐடி சங்கருக்கு ஃபோன் பண்றா. சார், அபூர்வோட பிளட் சாம்பிளை எடுத்துட்டேன், அவளுக்கு இந்த விஷயம் இன்னும் தெரியாது, தெரிஞ்சா என்னை தடுக்க பாப்பான்னு சொல்றா. அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, நான் ஸ்டேஷன்ல தான் இருக்கேன், பத்திரமா வாங்கன்னு சொல்லும் போதே பூமியோட காரை ரவுடிங்க வழிமறிக்கிறாங்க. சார், நான் பயந்த மாதிரியே நடந்துடுச்சு, அபூர்வா அனுப்புன ரவுடிங்க என்ன சூழ்ந்துட்டாங்க சார் அப்படின்னு பூமி சொல்றா. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, உடனே நீங்க எங்க இருக்கீங்கன்னு லைவ் லொகேஷன் அனுப்புங்க, நான் வரேன்னு சொல்றாரு. போனை வச்சதும் பூமி அவ ஹேண்ட்பேக்கோட கார்ல இருந்து இறங்கி ஓடுறா. ஆனா ரவுடிங்க அவ மேல கட்டைய வீசி அடிக்க பூமி கீழே விழுந்துடுறா. ரவுடிங்க பூமியை வளைச்சி பிடிச்சு அவ கையில இருந்த ஹேண்ட்பேக்கை புடுங்கிடுறாங்க. உடனே அபூர்வாக்கு ஃபோன் பண்ணி, மேடம், நீங்க சொன்ன மாதிரியே அந்த பிளட் சாம்பிள் கிடைச்சிருச்சுன்னு சொல்றானுங்க. அபூர்வா சொல்றா, சூப்பர், ஸ்பீக்கரை ஆன் பண்ணி அந்த பூமி கிட்ட கொடுங்கன்னு சொல்றா.
பூமி தப்பிக்க முடியாம நிக்க அபூர்வா போன்ல சொல்றா, ஏய் பூமி, கண்ணு முன்னாடியே என்னை ஏமாத்தி பிளட் சாம்பிள் எடுத்துட்டு போயிட்டியா? எல்லாமே முடிஞ்சிருமா? நான் யாருன்னு உனக்கு தெரியாது. என்ன உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. தட் இஸ் அபூர்வான்னு கெத்தா பேசி போனை வைக்கிறா. ரவுடிங்க கொண்டு வந்து கொடுத்த பெட் சாம்பிளை வாங்கி அபூர்வா அதை அப்படியே நெருப்புல போட்டு எரிக்கிறா. பாத்தியா சித்தி, அந்த பூமியால என்னை ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லி அபூர்வா செம சந்தோஷப்படுறா. அதை பார்த்து நட்சத்திராவும் அப்பாடா இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ரொம்ப நிம்மதியும் சந்தோஷமும் அடைகிறா. பூமி உடனே கஹனுக்கு ஃபோன் பண்ணி, மாமா நீங்க உடனே அர்ஜென்ட்டா கீழே வாங்கன்னு கூப்பிடுறா. ஆனா கஹன், எனக்கு இங்க ரொம்ப அர்ஜென்ட் மீட்டிங் போயிட்டு இருக்கு, இப்போலாம் வர முடியாது, என்னை தொந்தரவு பண்ணாம போனை வையின்னு கத்துறான். பூமி விடாம சொல்றா, ப்ளீஸ் மாமா, நான் சொல்றத ஒரு முறை கேளுங்க, கீழே வந்து கார்ல ஏறுங்க, நான் அங்கதான் இருக்கேன்னு கெஞ்சிரா. கஹனும் கடுப்பாகி கீழே வந்து கார் பக்கத்துல தேடுறான். எங்க இருக்க, இங்க யாருமே இல்லையேன்னு கேக்குறான். நீங்க முதல்ல கார்ல ஏறுங்க மாமான்னு பூமி சொல்றா. கஹன் கார்ல ஏறினதும், சரி ஏறிட்டேன், இப்போ என்ன விஷயம்னு கேக்குறான். முன்னாடி இருக்கிற டேஷ்போர்டை ஓபன் பண்ணி பாருங்க மாமா அப்படின்னு பூமி சொல்றா. கஹன் அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள அபூர்வோட பிளட் சாம்பிள் இருக்கு. கஹன், என்ன இது ரத்தமா இருக்குன்னு அதிர்ச்சியா கேட்க, பூமி, ஆமா மாமா, அது அபூர்வோட நிஜமான பிளட் சாம்பிள். அபூர்வா ஏதாச்சும் பிளான் பண்ணுவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதான் ஒரிஜினல் சாம்பிள உங்க கார் டேஷ்போர்ட்ல வச்சுட்டு டூப்ளிகேட் சாம்பிள தான் நான் கொண்டு போனேன். அந்த ரவுடிகளும் டூப்ளிகேட் சாம்பிள தான் பறிச்சுக்கிட்டு போய் அபூர்வா கிட்ட கொடுத்துட்டானுங்கன்னு உண்மையை சொல்றா. இப்போவே அந்த பிளட் சாம்பிளை எடுத்துட்டு உடனே கிளம்பி நான் சொல்ற இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி அந்த டிஎன்ஏ ரிசல்ட் வந்தாதான் எங்க அம்மாவை யார் கொன்னதுன்ற உண்மை வெளியே வரும். ப்ளீஸ் மாமா உடனே வாங்க, அப்பதான் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னும் சேரும்னு கெஞ்சிரப்போ கஹன் சொல்றான், எனக்கு ரெண்டு குடும்பமும் சேரணுன்ற அவசியமே இல்லை, ஆனா உனக்கு உங்க அம்மாவை கொன்னது அந்த அபூர்வாதான்னு நிரூபிக்க அந்த ஆதாரத்தை எடுத்துட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். இன்னொரு பக்கம் கேபியும் செரியும் சாரதா வீட்டுக்கு போறாங்க. அவங்கள பார்த்ததும் சாரதா பதறி போய், நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு இங்க வந்தீங்க? பூரியோ கஹனோ உங்களை பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும், உடனே கிளம்புங்கன்னு டென்ஷனா சொல்றாங்க. கேபி கேக்குறாரு சாரதா கிட்ட, எதுக்கு பூமியை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்ன, உண்மையை சொல்லுன்னு சாரதையா கேக்குறாரு. சாரதா சொல்றாங்க, நான் எல்லார் நன்மைக்காக தான் சொன்னேன்னு மழுப்ப பாக்குறாங்க. ஆனா கேபி விடாம, நீ சும்மா யாருக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்ட, நீ அப்படி சொன்னீன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கும், உண்மையை சொல்லுன்னு மேட்ற மாதிரி கேக்குறாரு. அப்போ பார்த்து செர்ரிக்கு மீரா கிட்ட இருந்து போன் வருது. டேய் செர்ரி, நீங்க சாரதா வீட்டுக்கா போயிருக்கீங்க? நானும் அங்கதான் வரேன்னு மீரா சொல்றா. செர்ரி சமாளிக்க பார்த்து, இல்லம்மா நான் கோவில்ல இருக்கேன் அப்படின்னு செர்ரி பொய் சொல்றான். மீரா வீடியோ கால் பண்ணுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்புறம் நீங்க அங்கதான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நானே வர்றேன், போனை வையின்னு சொல்லி மீரா வரத்துக்குள்ள கிளம்பிடலான்னு செர்ரி கூப்பிடுறான் கேபிய. கேபி உண்மையை சொல்லாம நாங்க இங்கிருந்து நகர மாட்டோம்னு ஒத்த காலில் நிக்கிறாரு. வேற வழி இல்லாம சாரதா கண்ணீரோட, தாரா தான் என்னை மிரட்டி அப்படி சொல்ல வச்சான்னு உண்மையை சொல்றாங்க. இதை கேட்டு அதிர்ச்சியான கேபி, ஐயோ சாரதா, இந்த உண்மையை சொல்ல நீ இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பன்னு புரியுது, ஆனா என்ன நடந்தாலும் பூமியும் கஹனும் பிரியவே கூடாதுன்னு ஆறுதல் சொல்றாரு. பூமி சொன்ன இடத்துக்கு கஹன் வந்ததும் பூமி ஓடி வந்து கஹன் கிட்ட பேச பாக்குறா. ஆனா கஹன் அவகிட்ட, இங்க பாரு, என்னோட வர்றதுன்னா வா, ஆனா உள்ள போனதும் தேவையில்லாம மாமா மாமான்னு என்ன உரிமையா கூப்பிட்டுக்கிட்டு இருக்க கூடாதுன்னு ஒரு பெரிய கண்டிஷனை போடுறான். ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்குள்ள போனதும் இன்ஸ்பெக்டர் சங்கர், ஹாய் பூமி, சாம்பிள் கொண்டு வந்துட்டீங்களா? கூட இருக்கிற இவர் உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. கஹன் போட்ட கண்டிஷனால பூமி மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, இவர் இந்த கேஸ்ல எனக்கு ஹெல்ப் பண்ணவர் சார் அப்படின்னு சொல்றா. பூமி கேக்குறா சிஐ சங்கர் கிட்ட, ஏற்கனவே இவரை உங்களுக்கு தெரியுமா சார்னு கேக்குறா. ஆமா, ஒரு கேஸ் விஷயத்துல இவர் என்னை காப்பாத்திருக்காருன்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் உடனே தேங்க்ஸ் கஹன்னு, வந்து உட்காருங்கன்னு சொல்லி ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பேசுறாரு. இன்ஸ்பெக்டர் சங்கர் பூமி கிட்ட கேக்குறாரு, வழியில உங்களை யாரோ ரவுடிகள் அட்டாக் பண்ணி சாம்பிளை பறிச்சுட்டு தான் போன்ல சொன்னீங்களே, அப்புறம் எப்படி சாம்பிள் கொண்டு வந்தீங்கன்னு கேக்குறாரு. பூமி சிரிச்சுக்கிட்டே, அவங்க புடுங்கிட்டு போனது டூப்ளிகேட் சாம்பிள் சார், ஒரிஜினல் அப்புறவோட பிளட் சாம்பிள் நான் இவர் கார்ல டேஷ்போர்ட்ல பத்திரமா மறைச்சு வச்சிருந்தேன்னு சொல்றா. கஹன் தன் கையில வச்சிருந்த அந்த ஒரிஜினல் அப்புறவோட பிளட் சாம்பிளை எடுத்து இன்ஸ்பெக்டர் சங்கர் கையில கொடுக்கறான். அதோட முடியுது. பாய் மக்களே.